உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தாற் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். அந்த கடக ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன, எந்த நாள் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த 2 மாதம் வேலை செய்யுமா சார், 50 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது, இதில் பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய நகர்வு தான். அதுபோல இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக 50 நாள் இருக்க போறார். சாதாரணமாக குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது, சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த 50 நாள் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டீங்கன்னா, உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பாதிப்புகளும் நிறைய இருக்கும், சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும்போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பெயர்ச்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு, பண வரவுகளை கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு, பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு, அதேமாதிரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர், பண வரவுகளை, தனக்காரகன் குரு பகவான். அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு, எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பணமே வரல, எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு, என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், 50 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய குரு பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக 50 நாட்கள் கொடுக்க போகுது. அது 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்கு எப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே அவங்க எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது வேலையில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், அதே மாதிரி தொழிலில் இருக்கலாம், திருமண சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம், காதலில் இருக்கலாம், அதுமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கலாம். எந்த துறையில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு போராத காலமாக ஒரு 6 வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நிறைய படிக்கிறேன், எனக்கு நிறைய திறமை இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலன்னு தெரியல
அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்தில் குருவின் அதிச்சார பயிற்சி இந்த ஒரு 50 நாள் தான். 50 நாளே நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. அதுவும் தனஸ்தானத்தில் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமாறார். அதான் ரொம்ப விசேஷமே. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ லாஸ்ட் 1 இயராக என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு நான் பார்த்த ஜாதகங்கள் எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், மன வேதனை. ஏன்னா அந்த ஜென்ம குரு அந்த மாதிரி பண்ணும். சரிங்களா? எவ்வளோ பெரிய தொழில், பெரிய பெரிய அறிவாளியை கூட அறிவில்லாத ஒரு மனிதராக காட்டக்கூடிய ஒரு நிலை தான் லாஸ்ட் 1 வருஷமாக இருக்குது. வேலையில் பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு வேலையை கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவீங்க. ஆனால் அவ்வளோ செஞ்சும் ஒரு கெட்ட பேர் தான் ஆஃபீஸில் கிடச்சிருக்கும். சில பேருக்கு சஸ்பென்ஷன் வந்திருக்கும், சில பேர் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, சில பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அது மாதிரி எல்லாமே இந்த மிதுன ராசி என்பது கடந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் உங்களுடைய மனைவிக்கு அன்பாக இருக்கும்னு நினச்சா கூட அங்கே ஒரு பிரச்சனை வரும். கணவருக்கு என்னதான் நல்ல விஷயங்கள் செஞ்சால் கூட அவர்கிட்ட ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக நிறைய மிதுன ராசி என்பது சந்திச்சிட்டிங்க. அதேமாதிரி குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் வெற்றி அடையில தோல்வியை கொடுத்துருக்கு. உங்கள் குழந்தைங்களால நிறைய அவமானங்கள், கெட்ட பேர் சில பேருக்குலாம் நடந்திருக்கும். அதேமாதிரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திச்சிருப்பீங்க, ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. பணம் கொடுத்த இடத்துல திருப்பி வரவே இல்லை சார், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு கடன் அதிகமாகிடுச்சு, நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போய் கடன் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன். நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண நல்லா பண்ணிட்டு இருந்தேன், இப்போ லாஸ்ட் 1 இயரில் என் பணம்லாம் போச்சு. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் போட்டேன், எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போது நான் ஒரு சீட்டு போட்டேன், அந்த அவர் கொடுக்கவே இல்லை பணத்தை. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடியவர்கள் மிதுன ராசி. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் அப்படின்னு சொன்னால் இந்த 50 நாட்கள் இருக்குது. இந்த 50 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த 50 நாட்களில் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க. அதேமாதிரி பண வரவுகள் வர வேண்டியிருக்கு சார், எனக்கு வந்ததுன்னா என் பிரச்சனை தீர்ந்துடும். அது இடம் விற்று பணமாக இருக்கலாம், வீடு விற்று பணமாக இருக்கலாம், இல்லை கொடுத்த பணம் வரவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ண பணம் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள், அது எல்லாமே இந்த 50 நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணணும், அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. என்னென்ன மாதிரி முயற்சிகள் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி அந்நுண்ணியம் அதிகரிக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை, அப்பாவால் அம்மாவால் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு 50 நாள். நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த 50 நாளில் என்ன சார் பெருசாக நடந்துடும், நான் ஒரு ட்ரை பண்ணாவே நடக்கும். அப்படிலாம் கிடையாது. 50 நாள் அப்படின்றது பெரிய காலகட்டம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண ஒரு விஷயம் கிளிக் ஆகட்டுமே, சக்ஸஸ் கிடைச்சிருமா இல்லையா? தொடர்ந்து ஃபெயிலியர் சந்திச்சுட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே உங்களுடைய பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும், பாசிட்டிவ் மைண்டை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு சக்ஸஸ்மே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை மாற்றிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். அது வெளிநாடு சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், எது விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு 50 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது ஒரு அற்புதமான இடம் ஜாதகத்தில். அது ராசிக்காக இருந்தாலும் சரி, லக்னத்துக்காக இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல குரு வர்றது, ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஒரு குழந்தை, மனைவி, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு இப்போ ஒரு 50 நாட்கள் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணி முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். வெற்றி உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலது நடக்கலை எனக்கு சார், நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, சில பேருக்கு புதன் தசை, கேது தசை, நல்ல தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையை சில பேருக்கு பாதிப்பெலாம் கொடுத்துருக்கு. அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தகுந்த பலன்கள் மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், பிடிஎஃப்ல வேணும் 51 பக்கம் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.